நான் வந்து என்ன நினைச்சேன்னா, நம்ம படிக்காமலே இவ்ளோ மார்க் வாங்குறோம். அப்ப படிச்சு எழுதுனா நம்ம ஆல் இந்தியா ரேங்க் 1, 2 அப்படி வந்துருவோம். ஸோ எப்படி பெஸ்கெல்லாம் பேட்டி குடுக்கலான்ற அளவுக்கு நான் வந்து தெனாவட்டு திமிரு ஆயிடுச்சு. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவலின் டைரி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, என்னோட நீட் ஜேர்னியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நானும் வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். ஸோ தொணன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் 10th படிக்கும் போது 10th எனக்கு பயாலஜி மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தது. நான் 10th நல்லபடியா முடிச்சேன். முடிச்ச பிறகு எங்க வீட்டுல எல்லாரும் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஏதாவது எடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயோமேக்ஸ் எடுத்தேன். பயோமேக்ஸ் எடுத்துட்டு நான் வந்து 11th ஸ்கூலுக்கு போகும்போது என்னோட சேர்த்து 13 பேர் என் கிளாஸ்ல வந்து பயோமேக்ஸ் எடுத்திருந்தாங்க. என்னோட ஸ்கூல் என்ன பண்ணாங்கன்னா, ஓரியன்டேஷன் மாதிரி வச்சு, எதுக்கு பயோமேக்ஸ் எடுக்கிறீங்க, நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு எடுங்க, மேக்ஸ் எடுத்து அது ரிலேட்டடா ஏதாவது படிக்கலாம், இல்லைன்னா பயாலஜி படிக்கலாம், பயோமேக்ஸ்ன்னு சேர்த்து படிக்காதீங்க அப்படின்ற மாதிரி என்னோட ஸ்கூலே எல்லாருக்கும் ஓரியன்டேஷன் கொடுத்தாங்கன்னா, என்னோட ஸ்கூல் யூஸ்வலாவே ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு வந்து நான் 10th 12th படிக்கிற வரைக்கும் கூட எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுல, சாட்டர்டே ஸ்கூல் இருந்ததுல, இது வந்து நல்லா படிக்கிற பசங்க அப்படி இப்படின்னு டிஃபரன்ஷியேட்டும் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரிதான் எல்லாருக்கும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்னால எங்களுக்கு இது மாதிரி ஒரு அட்வைஸும் கொடுத்தாங்க. அதனாலும் நாங்க வந்து கேட்கவே இல்லை. நாங்க 13 பேரும் திருப்பியும் பயோமேக்ஸ் தான் சூஸ் பண்ணோம். 11th ஒரு மாதிரி போச்சு, பெருசா படிக்கல. என்சிஆர்டினா என்னன்னே கூட தெரியாது, புக்கு கூட திறந்துருக்க மாட்டேன். சும்மா சார் கிளாஸ்ல எடுக்கிறதெல்லாம் வச்சு எழுதி பாஸ் ஆயிட்டேன். 12th என்னாச்சுன்னா, என்னோட ஸ்கூல்ல வந்து நீட் கோச்சிங் கொடுத்துருந்தாங்க. 11th இருந்தே இருந்தது, நான் சூஸ் பண்ணல. பட் 12th என்னாச்சுன்னா, நீங்க பயோமேக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க வந்து அதுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதை வந்து நான் வீட்டுல சொல்லும் போதே என்னோட அப்பா வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகி, நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நீ நீட் எழுது, உனக்கு வந்து வந்துருச்சுன்னா நாங்க வந்து ஹாப்பி, நீ மெடிசன் படி, அப்படி இல்லைனாலும் ரொம்ப ஹாப்பி, விட்டுடு, நீ வந்து ட்ரை பண்ண அப்படின்னு என்னோட அப்பா சொன்னதுனால நான் வந்து போய் நீட் கிளாஸ் ஜாயின் பண்றேன் என்னோட ஸ்கூல்ல. அங்க போய் என்னாச்சுன்னா, ஒரே ஒரு வாரம், அந்த ஒரே ஒரு வாரம் கூட என்னால தாக்கு பிடிக்க முடியல. அங்க வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ற மாதிரி தான் அந்த கிளாஸ் இருந்தது. நீட் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதனால அந்த கிளாஸ் அப்படி இருந்தது. எனக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருந்த மாதிரி இருந்தது பர்சனலா. என்னன்னா 2 hours பிசிக்ஸ், 2 hours கெமிஸ்ட்ரி, 2 hours பயாலஜி இருக்கும். அண்ட் அங்க எப்படின்னா, பசங்க வந்து உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா நீங்க பபிள் கம் போட்டு கிளாஸ் சுத்தி நடக்கலாம், அப்படியே இஷ்டத்துக்கு நடக்கலாம். திடீர்னு கெமிஸ்ட்ரி கிளாஸ் போகும், எவனாவது பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பான், ஏன்னா அவனுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் வந்து டீச்சர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க என்னோட ஸ்கூல்ல. அவன் ஏஞ்சி ஓடிட்டு இருப்பான், எனக்கு அப்படியே பயமா இருக்கும். ஒரு வாரம் அப்படிதான் வந்து நான் அந்த அட்மாஸ்பியர்ல இருந்தேன். எனக்கு பெருசா பிடிக்கல. அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் அப்படி பழகவே இல்லாதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு வாரம் கழிச்சு நான் ஒரே அழுக வீட்டுக்கு வந்து, நான் இதுல படிக்கவே மாட்டேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு. நான் ரொம்ப இப்படி கெஞ்சி கேட்டோன்னே எங்க அம்மா வந்து, நான் ஸ்கூல்ல வந்து பேசுறேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. அந்த நீட் இன்சார்ஜ் அந்த சார் இங்க நிக்கிறாரு. அவர் என்னை பார்த்து, உனக்கு ஒரு ஹேண்ட்பேக் வேணும்னா நீ என்ன பண்ணுவ, எப்படி வாங்குவ, நீ சம்பாதிக்க வேணாமா அப்படின்றாரு. நான் சம்பாதிக்கணும் சார் அப்படின்னா, அப்ப நீ நீட் படி அப்படின்றாரு. சார் இல்ல இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னா, எனக்கு புரியல, ஹேண்ட்பேக் வேணும்னாலே நான் நீட் தான் படிக்கணும்ன்ற மாதிரி அவர் பேசுறாரு. பொம்பளை பிள்ளைங்கன்னா நீட் தான் படிக்கணும் அப்படின்னு அவர் பேசலாரு. அதெல்லாம் வந்து கேட்டுட்டு, இல்ல முடியவே முடியாது, என்ன தயவு செஞ்சு விடுங்கடா, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து, ப்ளீஸ் சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன். என்ன ஒரு ஹைலைட்னா, அவங்க ஸ்டடி மெட்டீரியல்லாம் அந்த ஒரு வாரத்திலே எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீயும் வாங்கல, என்னை வந்து இன்னும் வச்சுக்கோ படி அப்படின்னு விட்டுட்டாரு. அதை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். அவர் வந்து கொடுத்துட்டாரு. சரி நம்மளே வந்து படிச்சுக்கலாம், நம்மளுக்கு இவ்வளோ ப்ரெஷர் தாங்காது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு 12th படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 12th படிச்சேன். படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல பர்சன்டேஜ்ல 12th பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஆன பிறகு என்னோட அப்பா வந்து கேட்டாங்க,
நீ வந்து ஏதாவது கிராஷ் கோர்ஸ் மாதிரி போ, அப்பதான் உனக்கு வந்து புரியும், நீயா வீட்டுல இருந்து படிச்சா உனக்கு வந்து புரியாது, நீ அப்படி போ அப்படின்னாங்க. சரி ஓகே, ஆடு தானா கசாப்பு கடையில வருது, நீங்களா செலவு பண்றேன்றீங்களா, சரி பண்ணுங்க, சும்மா வீட்டுல இருக்கிறதுக்கு நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஓகே அப்படின்னு சொன்னேன். நான் வந்து காசெல்லாம் வேஸ்ட் பண்ணல, கிராஷ் கோர்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். எனக்கும் கொஞ்சம் அல்ப ஆசை இருந்தது, நம்மளும் டாக்டர் அப்படின்னு போட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த ஆசையில சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டா எக்ஸாம் இன்னைக்கு முடியுதுன்னா 2 நாள் கழிச்சு அந்த கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு வெல் நோன் இன்ஸ்டியூட்ல தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். இங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு பிரான்ச் இருக்கு. அந்த பிரான்ச்லாம் வேணாம், நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு 10 ஊர் தள்ளி இருக்கிற இன்ஸ்டியூட் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து இங்க என் வீட்டு பக்கத்துல இருக்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணியிருந்தா. ஒரே இன்ஸ்டியூட் தான், வேற வேற பிரான்ச்ல நாங்க வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். நான் வந்து அந்த கிராஷ் கோர்ஸ் போனேன். முதல் நாள் கொடை கொடுத்தாங்க, பேக் கொடுத்தாங்க, நிறைய புக்கெல்லாம் கொடுத்தாங்க. நானும் மலர் டீச்சர் மாதிரி ஜாலியா வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன். பட் அங்க போன பிறகும் நிறைய ஹார்ட் ஒர்க் தேவைப்பட்டுச்சு. நம்மளுக்கு ஒர்க்கே பண்ண முடியாது, ஹார்ட் ஒர்க் சுத்தமா பண்ண முடியாது. ஸோ நான் ரொம்ப திணறிட்டு தான் இருந்தேன். அங்கேயும் இதே மாதிரி தான், பிசிக்ஸ் 3 ஹார்ஸ், கெமிஸ்ட்ரி 3 ஹார்ஸ், பயாலஜி 3 ஹார்ஸ், அப்படி வந்து ரொம்ப அப்படிதான் லைஃப் இஸ் ரேஸ், ரன் ரன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி, இப்ப எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு வந்து கடைசி 2 மாசத்துல நீங்க வந்து திருப்பியும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம அப்பதான் படிக்கிறோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அதை வந்து ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப ஆர்வமா ஈவினிங் வந்து உடனே படிப்பேன், எழுதுவேன், அதை வந்து என்ன நடத்துனாங்களோ அதை முடிப்பேன், திருப்பி காலையில எழுந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு அந்த கோர்ஸ் போவேன். அப்படி ஃபுல் டே ஸ்கூல் மாதிரியே 8 to 3 நினைக்கிறேன், அது மாதிரி அது ஓடிட்டு இருந்தது. நேரமும் இப்படியே லஞ்சம் கட்டிட்டு ஸ்கூல் மாதிரியே போயிட்டு இருந்தேன். நல்லா தான் போச்சு ஒரு 2-3 வீக்ஸ். என்னோட ஃப்ரெண்ட் இன்னொரு பிரான்ச்ல படிச்சால, அவளும் வந்து என்னோட பிரான்ச்லயே வந்து சேர்ந்துட்டா, நம்ம ஒன்னா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளும் படிச்சுட்டு இருந்தோம். நாங்க உருப்படியா தான் படிச்சோம். பைத்தியம் எப்படின்னா, அவ வந்து 6th இருந்தே ரொம்ப ஆர்வமா மெடிசன் தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு டிட்டர்மைண்டா இருக்கிற பொண்ணு. அவளும் படிச்சுட்டு இருந்தா. அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாலான்னு கேட்காதீங்க, பட் நாங்க 2 பேரும் ஓரளவு படிச்சோம். படிச்சு முடிச்சுட்டு ஒரு 2-3 வீக்ஸ் இருக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி. அப்ப வந்து எனக்கு ஒரு ரியலைசேஷன் நடந்தது. என்னன்னா, அது சோம்பேறித்தனத்திலயா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, உண்மையாலேயே எனக்கு இந்த நீட் தேவையா, நான் இதுக்கு சூட் ஆவேனா அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் இருந்தது. அதனால நான் வந்து உட்காந்து யோசிக்கும் போது எனக்கு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நான் வந்து ஒரு சர்ஜரி பண்ணிருக்கேன், அந்த பேஷண்ட்க்கு எதாவது ஆயிடுச்சு, நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், அதை என்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளுக்கே நம்மளை பத்தி கொஞ்சம் தெரியும்ல. அப்படி வந்து யோசிக்கும் போது எனக்கு வந்து இந்த ஃபீல்டு அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. நான் ஃபீல்டை குறை சொல்லலை, பட் எனக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தோணுச்சு. அப்போ நான் வந்து என்னோட வீட்லேயும் சொன்னேன். என்னோட அப்பாவுக்கு அது வந்து உடன்பாடே இல்லை. நீ வந்து ஆனால் நீ உன் பெஸ்ட்டை தான் கொடுக்கணும், நீ நல்லா படிக்கணும், ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி என் அப்பா ஃபீல் பண்ணாங்க. பட் என் அம்மா உனக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணுமா அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. அந்த கட்டின 30,000 ரூபாயும் சுவாகா முடிஞ்சிருச்சு. இதை முன்னாடியே ரியலைஸ் பண்ணியிருக்கணும். பொறுமையா இருந்துட்டு எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் தோணுது இது மாதிரிலாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சேன். எந்த அழகுல நான் படிச்சேன் அப்படின்னா, இந்த கூகுள்ல எல்லாம் போட்டா ஃபார்முலா ஷீட்ஸ் மாதிரி நிறைய ஃபார்முலா, பிசிக்ஸ் ஃபார்முலா எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு நான் முன்னாடி நாள் தான் ஓ இதெல்லாம் இருக்கா இந்த ஃபார்முலாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்பதான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி சூப்பரா நான் வந்து அந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் அப்படியே நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். எக்ஸாம் டேவும் வந்துச்சு. நல்லா பாதாம் முந்திரி எல்லாம் சாப்பிட்டுட்டு நானும் வந்து புஷ்டிக்கா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். எல்லாம் ஞாபக சக்தி வர்றதுக்கு தான் பாதாம் முந்திரி எல்லாம் சாப்பிடுவாங்க. எனக்கு ஞாபகத்திலயும் ஒன்றும் வராது, ஏன்னா நான் ஒண்ணுமே படிக்கலையே. ஆனால் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸாம் சென்டர் போயிட்டேன். எக்ஸாம் சென்டர்ல பார்த்தா இந்த டெலிவரி வார்ட்ல இருக்க ஹஸ்பண்ட்ஸ் மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து போயிட்டு இருக்காங்க. யாருன்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, அவங்களோட பேரண்ட்ஸ். டேய் சாப்பிட்டியாடா, டேய் தண்ணி குடியா, டேய் டேய் சாப்பிடா, அப்படி பண்றா, எள்ளி குடுறா, படிடா படிடா அப்படின்னு பேரண்ட்ஸ் அவ்வளோ
ப்ரெஷர்டா சுத்திட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் நானும் எங்க அப்பாவும் பிக்னிக் போற மாதிரி உட்காந்து பார்த்தோம். எனக்கு இளநீ வேணும்னு கேட்டேன், இளநீ வாங்கி கொடுத்தாங்க. இளநீ குடிச்சிட்டு எல்லாரும் படிக்கிறாங்க என்ன தவிர. எங்க அப்பா ஒரு படி போய் அந்த ஹால் டிக்கெட் அதெல்லாம் உட்காந்து எங்க அப்பா படிச்சுட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல எல்லாரும் படிக்கிறாங்க, நான் மட்டும் எல்லாரையும் பாக்குறேன். அப்படி என்ன படிக்கிறாங்க எல்லாரும், அவ்வளோ கான்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் அப்படியே சில்லா உட்காந்து போய் எக்ஸாமும் அழகா எழுதிட்டு வந்துட்டேன். எக்ஸாம்ல வந்து பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் எழுதிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். வரும்போது எல்லாரும் கொஞ்சம் சேடா வந்தாங்க. நான் மட்டும் இழிச்சுக்கிட்டு நான் படிச்ச வரைக்கும் நான் நல்லா தான் எழுதினேன். ஸோ நான் வந்து ஜாலியா வந்து ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். எங்க அப்பாவுக்கு அப்பவே புரிஞ்சிருக்கும், நான் படிக்காம உட்காந்துருக்கும் போதே எங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படியோ சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து மே 5ஆம் தேதி எக்ஸாம் இருந்தது. ஜூன் ஒரு 10க்கு மேல எங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்ல நான் வந்து நல்ல பெர்சன்டைல் வாங்கியிருந்தேன், ஒரு 80% மேல வாங்கியிருந்தேன். என்னோட கம்யூனிட்டிக்கு அந்த பெர்சன்டைல்ல நல்லா காலேஜ் கிடைச்சிருக்கும். எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ் மேபி கிடைச்சிருக்கும். நான் கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணல, ஏதோ அப்ளை பண்ண மாதிரி சொல்றேன். ப்ரீவியஸ் இயர்ஸ் மார்க்ஸை வச்சு பார்க்கும்போது பிடிஎஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் நான் வந்து பார்த்தேன். பட் நான் செல்ஃபா ரியலைஸ் பண்ணிட்டேன் எனக்கு அந்த ஃபீல்டு வேணாம் அப்படின்னு. அதனால நான் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். என் அப்பா இல்ல ட்ரை பண்ணலாம், பிடிஎஸ் வேணா ட்ரை பண்ணி, இல்ல பிரைவேட்லயாவது நான் சேர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி. மெடிசன் சேர்க்கிற அளவுக்கு துட்டு நகி, பட் பிடிஎஸ் நான் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி எங்க அப்பா ஃபீல் பண்ணாங்க. இல்லைன்னா அப்ராட்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் அங்க இங்கன்னு சுத்தி இது பண்ணாங்க. பட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். எனக்கு டென்டிஸ்டும் ஆக வேணாம், டாக்டர் அதாவது மெடிசன் படிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ நான் படிக்கவே மாட்டேன், ஆளை விடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். இந்த வீடியோவை நான் எதுக்கு இப்ப ஷேர் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப லைட்டா வந்தா வரட்டும் இல்லைன்னா போட்டோம் அப்படின்னு தான் நீட் படிச்சேன். பட் நிறைய பேர் நிறைய எஃபர்ட் போட்டு படிச்சவங்களோட அந்த எஃபர்ட்லாம் வீணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. லெட் சி வாட் ஹேப்பன்ஸ். இது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஸ்டோரி இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லெட் சி இன் another வீடியோ. தேங்க்யூ, பாய்.